நாமதேவர் ரொம்ப விட்டேத்தியா இருந்தவர், மகா கோவக்காரர். இப்படின்னா கோவம் வந்துரும். இத்தனைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தையல் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒன்னும் பெரிய பிசினஸ் மேன் இல்ல. அப்போ இல்ல, கோடி கணக்குல அவர் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து குடும்பத்துக்கு இது பண்ணி ஒன்னும் பண்ணல. அவ குடும்பமே தையல் குடும்பம். இவரும் தையல் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கான சம்பளம் என்ன உண்டோ இவருக்கு வந்துட்டு இருந்தது. அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார். ரொம்ப சாதாரணப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். பின்ன எதுக்கு அவருக்கு இவ்வளவு ஆணவம், கோபம், தெனாவட்டு? எதுக்கு இதெல்லாம்? எல்லார் மேலேயும் எப்படி கோபம் வரலாம்? எதனாலன்னா, கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வந்து வாசல்ல வந்து நிக்கிறான், கூட வந்து விளையாடுறான், சொன்னதெல்லாம் கேட்கிறான், இவர் வாங்க வேண்டிய திட்டெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். எல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்தது நாமதேவருக்கு. அதனால அவர் அவ்வளோ விட்டேத்தியா இருந்தார். எதுவா இருந்தாலும் உடனே கிடைச்சுடுத்து. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு சொல்லுவா அப்பா அம்மா, நாங்க பட்ட கஷ்டம்லாம் நீ படல, அதனால உனக்கு அதனோட அருமை தெரியல அப்படின்பா. அந்த மாதிரி நம்ம எல்லாம் இன்னைக்கு பகவான் வரமாட்டானா வரமாட்டானான்னு கேட்டு இருக்கிற ஒரு இதுல இருக்கோம். நாமதேவருக்கு அப்படி இல்ல. பகவான் அப்படின்னு அந்த பா சொல்லும் போதே வந்து நின்னுடுவான். அவ்வளவு ஈஸியா கிடைச்சுடுத்து. அதனால அவர் ரொம்ப ஆணவம் பிடிச்சவரா இருந்தார். டைரக்டா அவனோட பேசின்னு இருக்கேன், எனக்கு வேற என்ன வேணும் வாழ்க்கையில, நான் ஏதோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுனால தானே எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தவர். அப்போ ஞானேஸ்வர் மகாராஜ் இவரோட ஃப்ரெண்டு தான், கான்டெம்பரரியா வளர்ந்தவா. அவர் என்ன யோசிக்கிறார்னா, இவனோட எண்ணம் சரியில்லை, இவன் போற பாதை சரியில்லை. என்னதான் விட்டலன் வந்து நேரா இவனோட பேசினாலும் ஒரு குருவோட அருள் இல்லாததுனால வழிமாறி போறான் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் இவருக்கு ஒரு பாடத்தை ரெடி பண்றார். அந்த ஊர்ல கோரா கும்பர்னு இன்னொரு மகான், அப்புறமா மகான்னு புரிஞ்சுது, அப்பா அவளுக்கெல்லாம் தெரியல, அவர் வந்து ஒரு பாட்டர். அவரை கூப்பிட்டு நாமதேவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறார். அவர் டிசைட் பண்ணிடுறார் என்ன பண்ணலாம். அப்ப இவன் என்ன பண்றா, ஸ்டிங் ஆபரேஷன் பண்றா நாமதேவரோட. அவர் இப்படி பாடிண்டு வரார், விட்டலனதான் பாடிண்டு வரார். வரும்போது ஞானேஸ்வர் மகாராஜ், ஓ பலே பலே பலே, ஓஹோன்னு இருக்கு இந்த கீர்த்தனை உன்னோடது அப்படிங்கிறார். தேங்க்யூ, தெரியும் அப்படிங்கிறார். அப்போ கோரா கும்பரை கூப்பிட்டு, நீ எனக்கு ஒண்ணு காமிச்சியே, அதை இவனுக்கும் காமி, இவன் என்ன சொல்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றார். இப்போ கோரா கும்பர் என்ன பண்றார், வரிசையா ஞானேஸ்வருக்கு 3 சிப்ளிங்ஸ், 2 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர், அவன் 3 பேரையும் உட்காத்தி வச்சுட்டு 2 பானை அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாமதேவரை உட்காத்தி வைக்கிறார். இந்த கொக்கோக்கு உட்காத்தி வைப்பா தெரியுமா, அந்த மாதிரி வரிசையா உட்காத்தி வைக்கிறார் தரையில. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார், நிவர்த்தி தலையில இருந்து. அவர் பண்ணிருக்கிற பானைய அவ தலையில உடைச்சுட்டு வர்றார். அந்த முதல் 3 பேரும் சும்மா இருந்தா, ஞானேஸ்வர் மகாராஜும் சும்மா இருந்தார். அதுக்கப்புறம் 2 பானை வச்சிருந்தது, அந்த பானை மேலேயும் இவர் 2 பானையை உடைச்சிட்டு கடைசியா நாமதேவர் தலை கிட்டக்க வரும்போதே நாமதேவர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் தலையில பானை உடைக்கிறத. கோவம் வந்துடுறது நாமதேவருக்கு. இது என்ன விளையாட்டா இருக்கு, கூப்பிட்டு ஒருத்தனை உட்காத்தி வச்சு மண்டையில பானை உடைக்கிறதா அப்படின்னு. நாங்கள்லாம் சும்மாதானே இருந்தோம் நாமதேவா அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். அப்போ அவர் கேள்வி கேட்கிறார் நாமதேவரை, உடைக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் உனக்கு பயம் வந்துடுத்து? கோரா கும்பர் ரொம்ப ஸ்மார்ட்டா முதல்ல இந்த 4 பேரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பானைய வச்சார். இவன் மண்டைக்கு ஒன்னும் ஆகல, ஆனா அந்த பானை 2 உடைஞ்சது. எதனால? காளி மண்டைங்கிறதுனால. அந்த காளி மண்டைய ஈஸியா உடைச்சுடலாம். நாமதேவருக்கு குரு அருள் இருக்கல. அப்போ குரு அருள் இருந்ததுன்னா இங்க எம்டியா இருக்காது. அந்த பானை நம்ம மண்டைய உடைச்சிருமோங்கிற பயமே வராது. அதனாலதான் இவாள்லாம் அவ்வளவு சாந்தமா உட்கார்ந்துட்டு இருந்தா. அவர் பாட்டுக்கு உடைச்சிட்டு போயிட்டே இருந்தார். அந்த பானைய உடைச்சுட்டு இவர் கிட்டக்க வரும்போது நாமதேவர் படப்படன்னு வந்து கோவம் வந்து எழுந்து கத்துறார். இவர் இந்த கேள்விய கேட்கிறார், சரி எங்களுக்கெல்லாம் மண்டையில ஃபுல்லா
குரு அனுகிரகத்தினால கிடைச்ச அந்த வித்யை இருக்கு, அருள் இருக்கு, அனுகிரகம் இருக்கு. அதனால எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இந்த பானை ரெண்டும் காலி, அதனால அது உடைஞ்சது. அப்ப உனக்கும் பயம், உடஞ்சுடும்னு பயம் வந்ததுன்னா அப்ப உன் மண்டை காலியா இருக்கா அப்படின்னு கேக்குறார். பளார்னு அரைஞ்சா மாதிரி ஒரு ஞானம் பிறக்கிறது நாமதேவருக்கு. என்னடா இது, நேரா விட்டலனோட பேசிட்டு இருக்கோம், ஒரு சாதாரண விஷயத்துக்கு நம்ம பயந்தோமே, அப்ப இன்னும் நம்ம அந்த நிலையில தான் இருக்கோமா? நம்மளுடைய இன்னசென்ஸ்க்காக பகவான் நம்ம கிட்டக்க வரான், அவன் ஆசையா கூப்பிடுறதுனால வரான், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டதுனால வர்றதில்ல, நான் பெரிய மகான்கிறதுனால வர்றதில்ல, நான் எதிர்பார்ப்பு இல்லாம அவனை கூப்பிட்டதுனால அவன் வந்தான் போல இருக்கு அப்படின்னு இதெல்லாம் அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது தான். ஒரு பிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல தான் அந்த ஞானங்கிறது பிறக்க ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அப்ப ஞானேஸ்வர் மகாராஜ் அவரை ஒரு குரு கிட்ட அனுப்புறார். அந்த குரு யாருன்னு சொல்லி அனுப்பல, இந்த இடத்துக்கு போ, உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அங்க போறார். போனா காலியா இருக்கு அந்த கோவில். அங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஒரு வயசானவர் படுத்துட்டு இருக்கார். எப்படி படுத்துட்டு இருக்காருன்னா, மறுபடியும் இவருக்கு கோவம் வரா மாதிரி படார் படார்னு கோவம் வந்துடுறது நாமதேவருக்கு. சிவலிங்கத்துக்கு மேல அந்த காலை அப்படி தூக்கி வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். யாரா இருந்தாலும் கோவம் வரும், நம்மளுக்கும் வரும். ஓங்கி அறையறார், அவர் எழுப்புறார். என்ன பண்ணிட்டு இருக்க? பகவான் மேல இப்படிதான் உன்னோட பாதத்தை வச்சுட்டு படுத்துக்கிறதா? அவர் தேடுன்னு தேடுறார் எழுந்துட்டு. ஏன்னா அப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவரை பலார்னு அரைஞ்சு வேற எழுப்பியிருக்கார். அவருக்கு சத்த நேரம் ஒன்னும் புரியல. எழுப்பினது மாத்திரம் இல்லாம வாழ்வாழ் வாழ்வாள்னு கத்துறார். அது இன்னும் புரியல. ஒருத்தன் ஊர் பேர் தெரியாதவன் வந்து நம்மள இப்படி கத்தின்னு இருக்கானேன்னு அவர் பாக்கிறார். அதை தாண்டி பகவான் மேல காலை வச்சுட்டு படுத்துக்கிறதான்னு கேட்கிறார். அதுல இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுறார் அவர். சுத்தி சுத்தி பாக்கிறார், எங்க எங்க எங்க, தோ உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கே சிவலிங்கம். அப்ப கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்கார். இவருக்கு கோபம் ஏறுறது. ஒண்ணு அவர் இதெல்லாம் பண்ணினதுனால, ரெண்டாவது அவர் கேட்கிற கேள்வி எதுக்குமே இவர் பதில் சொல்லாம பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கார். பொறுமையே இல்ல நாமதேவருக்கு. திருப்பியும் கேட்கிறார் கத்தி. அவா இது எல்லாத்தையும் கடந்தவா, அதனால நம்ம எதை கேட்டாலும் அவளுக்கு சர்வசாதாரணமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுண்டு நாமதேவரை பாக்குறார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லல. அப்பவும் வாப்பா ஞான்தேவ் அம்சானா உன்ன அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப இத்தனை மைல் தாண்டி நடந்து வந்திருக்கோம். அப்போ வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்ப முடியாது மெசேஜ். ஐ ஹவ் சென்ட் ஹிம் அக்ராஸ் டு யூ, ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்லாம். எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் அடங்க ஆரம்பிக்கிறது. எதனால அவர் முதல்ல பதில் சொல்லலன்னா, இந்த இடத்துல அவ்வளவு ஆத்திரமும் கோபமும் இருக்கும்போது யாரு எவ்வளவு ஞானம் சொன்னாலும் ஏறாது உள்ள. அதனாலதான் அதுக்கு பேர் கண்மூடித்தனமான கோபம் அப்படின்னு பேரு. அந்த கோபம் மாத்திரம் ஃபுல்லா இங்க நிறைஞ்சிருக்கும் போது யாரு எந்த நல்லது சொன்னாலும் ஏறவே ஏறாது. அதனால அவர் முதல்ல இவரோட சந்தேகத்தை தீர்க்கிறார். உன்னை விட எனக்கு விஷயம் நிறைய தெரியும் அப்படிங்கறத முதல்ல சொல்றார். என்னப்பா ஞான்தேவ் அம்சானா உன்ன அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு ஷாக். இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்ல, ஏதோ நிறைய தெரிஞ்சிருக்கு இவருக்கு, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கோபம் அடங்காது. ஆமா அவர் சொல்லிதான் வந்தேன் அப்படின்னு அப்படின்ட்டு என்ன பண்றார், இவர் லிங்கத்துக்கு மேல கால் வச்சுட்டு இருந்தாருன்னு அப்படியே திரும்பி எழுத்த பக்கம் வச்சுடுறார். மெதுவா திரும்பி நாமதேவரை பார்த்து, இப்ப கோவம் வரலையா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்ப எதுக்கு வரணும், நீங்க சிவலிங்கத்துக்கு மேலன்னு காலை எடுத்துட்டேளே அப்படிங்கிற. ஓஹோ
அப்ப அங்க மாத்திரம்தான் பகவான் இருக்கான். இங்க நான் இப்ப காலை திருப்பி வச்சுன்னா இங்க பகவான் இல்ல அப்படின்னு கேக்குறார். ஆமா, இங்கதானே சிவலிங்கம் இருக்கு, அங்க வெறும் காலி தர தானே இருக்கு அப்படின்னு அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் காலுக்கு அடியிலெல்லாம் சிவலிங்கம், எங்க திரும்பினாலும் சிவலிங்கம், எங்க பார்த்தாலும் சிவலிங்கம். அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. படப்பட படப்படன்னு வந்துடுத்து. காலை எடுக்கிறார், குதிக்கிறார், என்னெல்லாமோ பண்றார். எங்க காலை வச்சாலும் கால் கடியில சிவலிங்கம் இருக்கு. மறுபடியும் முதல்ல ஞானேஸ்வர் மகாராஜர் வலது பக்கம் ஒரு அறை விட்டார், இவர் இடது பக்கம் இன்னொரு பலார்னு ஒரு அறை விட்டார். மாதிரி ஞானம் பிறக்கிறது. முட்டாள்தனமா அந்த சிவலிங்கத்துல மாத்திரம்தான் பகவான் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, எப்படி அந்த கோவில்ல அந்த விக்கிரகத்துக்குள்ள மாத்திரம்தான் பாண்டுரங்கன் இருந்தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோமோ, அந்த மாதிரி இங்கே இந்த சிவலிங்கத்துலதான் பரமேஸ்வரன் இருக்கான்னு நினைச்சுட்டு இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சாஷ்டாங்கமா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு விஷோபா கேச்சர் கால்ல விழறார். இது ஒரு சரித்திரமா பார்த்தோம்னா வெறும் ஒரு கதை. ஆனா எதனால அந்த தெய்வத்துக்கு முன்னாடி குரு அப்படிங்கறத நம்ம சொல்றோம், மாதா பிதாக்கு அப்புறம் எதுக்கு குரு அப்படிங்கறத சொல்றோங்கிறதுக்கெல்லாம் இது உதாரணம். அந்த பகவான சட்டுன்னு அப்படியே எல்லாராலும் புரிஞ்சுன்ற முடியாது. இப்ப நாளைக்கே இந்த கையில சங்கு, இந்த கையில சக்கரம், கதா தாமரையோட எழுத்தாப்புல நின்னான்னா நம்ம 10 ரூபா போட்டுட்டு வருவோம். நம்மளால அத காம்ப்ரஹெண்டே பண்ண முடியாது பகவான. நான் இதையே பொழப்பா பண்ணிட்டு இருக்கேன், நாம சங்கீர்த்தனம் பாடுறத. ஒரு நாள் நின்னானா பயம்தான் வரும். இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுண்டு பக்தியில கண்ணீர் மல்கி அப்படியே நிப்போமா? இல்ல, தெரிச்சு ஓடுவோம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட ஒரு சத்தியம் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதுன்னா அந்த சத்தியத்தை நம்மளால தாங்கறதுக்கு சக்தி இல்லை. அந்த சக்தியை கொடுக்கிறது யாரு? குரு. அப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை அவர் ஒன்னும் நம்மளுக்கு வாழ்ந்து காமிக்கணுங்கிற அவசியமே இருக்கல. பட் ஞானேஸ்வர் மகாராஜும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துண்டு இது லோகத்துக்கு போய் சேரணும், நாளைக்கு வர்றவாளுக்கு தெரியணும் ஒரு குருவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு.